10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். வணக்கம். ஒரு நிமிடம் நின்று உண்மையில் கேளுங்கள். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்ததிலிருந்து, நீங்கள் நடக்க முடிந்த நாளிலிருந்து, நீங்கள் நம்பிய அனைத்தையும் இது அசைக்கும். மக்கள் உன்னை ஒரு நாய்க்குட்டி போல் பயிற்றுவித்தனர். உட்காரு, இரு, நல்லவராக இருங்கள், குறைக்காதீர்கள். நல்லவர்கள் முதலில் முடிக்கிறார்கள், பொறுமை பலனளிக்கிறது என்று அவர்கள் உங்களிடம் சொன்னார்கள். நீங்கள் விதிகளை பின்பற்றினால் வாழ்க்கை உங்களுக்கு கோப்பையை வழங்கும். அழகான கதை, முழுமையான பொய். உலகம் இனிமையானவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதில்லை. விளையாட்டின் அடியில் விளையாட்டைக் காணும், பொம்மைகளில் உள்ள சரங்களைக் கண்டறியும் நபர்களுக்கு அது வழங்குகிறது. கண்ணாடியின் பின்னால் உள்ள புகை, ஒவ்வொரு சிரிப்பிலும் உண்மையான விலை குறிச்சொற்கள். பெரும்பாலான மக்கள் ஜீரணிக்க முடியாத உண்மையான உண்மை இங்கே. நேர்மை மரியாதை பெறாது, உத்தி செய்கிறது. மச்சியா வல்லி 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அனைத்தையும் பார்த்தார். மற்ற அனைவரும் தங்கள் ஒளிவட்டத்தை மெருகேற்றிக் கொண்டிருக்கும்போது அவர் அரசர்களை கருணையுடன் பிரசங்கிப்பதைக் கண்டார். சாம்ராஜ்யங்களை நசுக்கும் நகர்வுகளை திட்டமிடும்போது அவர் பாதிரியார்கள் இரட்சிப்பை வெள்ளிக்கு வர்த்தகம் செய்வதைப் பார்த்தார். அவர் குறியீட்டை உடைத்தார். மக்கள் அமைதியாகவும் கீழ்ப்படிதலாகவும் இருளிலும் வைத்திருப்பதன் மூலம் அமைப்பு பொறுப்பில் உள்ளது. அங்கேதான் நீங்கள் வருகிறீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வருகிறீர்கள். உங்கள் குரலை தாழ்த்தவும், உங்கள் பெருமையை விழுங்கவும், உங்கள் முறைக்காக காத்திருங்கள். நீங்கள் சரியாக இருக்கும்போது கூட மன்னிப்பு கேட்கவும். அந்த வழிமுறைகள் உங்களை உருவாக்கவில்லை. அவை உங்களை சிறியதாக வைத்திருக்க வேண்டும். சிறிய மனிதர்களால் நிறைந்த ஒரு கிரகம் வழிநடத்த எளிதானது. விழித்திருக்கும் பசியுள்ள மனங்களின் ஒரு கிரகம், அது யாரும் கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீ. எனவே இன்று நாம் ஸ்கிரிப்டை மாற்றுகிறோம். இன்று நாம் கண்மூடித்தனத்தை கிழித்தெறிகிறோம் மற்றும் மழலையர் பள்ளி முதல் உங்களை சங்கிலியால் பிணைத்த 10 சமூக விதிகளை நேராக பார்க்கவும், இவற்றை உடைக்கவும். நீங்கள் பின்னணி இரைச்சலாக இருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும்போது மக்கள் நகரும் நபராக மாற ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் முதலில் இப்போது ஒன்றைச் சரியாகச் செய்யுங்கள். கருத்துகளில் தட்டச்சு செய்யுங்கள். நான் சக்தியை தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் தனியாக இருந்தால் அதை சத்தமாகச் சொல்லுங்கள். அது உங்கள் மார்பில் படியட்டும். அந்த ஒற்றை வரி உங்களுடனான உங்கள் ஒப்பந்தம். இனி இடத்தை எடுப்பதற்கு அனுமதி கேட்க வேண்டியதில்லை. வேறு யாரோ உயரமாக உணரும்படி இனி சுருங்குவதில்லை. இந்த சவாரி கொஞ்சம் கூச்சத்தை ஏற்படுத்தும். உங்கள் நல்ல மனிதனின் கவசம் எவ்வளவு பயமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது நீங்கள் அசைவீர்கள். அதுதான் புள்ளி ஆறுதல் என்பது கூண்டு. உண்மைதான். சாவி மச்சியாவல்லி மென்மையானவர்களுக்காக எழுதவில்லை. அவர் இனிமையானதை சக்தி வாய்ந்ததாக மாற்றத் தயாராக இருந்தவர்களுக்காக எழுதினார். நீங்கள் அப்படி இருந்தால் சீராக இருங்கள். உங்கள் பாதையில் இருக்கச் சொன்ன ஒவ்வொரு விதியையும் நாம் உடைக்கப் போகிறோம். விதி 1, பொருந்துவதை நிறுத்துங்கள். நீங்கள் வெளியே வந்த நொடியிலிருந்து உலகம் உங்கள் காதில் கிசுகிசுக்க ஆரம்பித்தது. கலக்கவும், வால்பேப்பரை பொருத்தவும் வெளியே நிற்க வேண்டாம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், அவர்கள் அனைவரும் ஒரே தாலாட்டுப் பாடலை பாடினார்கள். பாதுகாப்பாக இருந்தது. சூடாக உணர்ந்தேன். மொத்த பொறி. கலப்பது என்பது எங்குமில்லாத விரைவு வழி. நீங்கள் மறைந்து விடுகிறீர்கள். அடுத்த 10 பேரைப் போலவே தோற்றமளிக்கும், பேசும் மற்றும் கனவு காணும் நபரை யாரும் நினைவில் கொள்வதில்லை. அவர்கள் பின்னணி இரைச்சல். நீங்கள் செல்வாக்கை விரும்புகிறீர்கள். நீங்கள் செல்வாக்கு, பாராட்டு, உண்மையான மரியாதை விரும்புகிறீர்கள். பின்னர் எக்ஸ்ட்ரா வேடத்திற்காக ஆடிஷன் செய்வதை நிறுத்துங்கள். வரலாற்றைச் சரிபார்க்கவும். இன்னும் எதிரொலிக்கும் ஒவ்வொரு பெயரும் எடிசன், ஐன்ஸ்டீன், எலோன், யாராக இருந்தாலும் குக்கி கட்டரை மறுப்பதன் மூலம் அங்கு சென்றார். அவர்கள் விசித்திரமான ஆடைகளை அணிந்தார்கள், முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டார்கள், மக்களை சிரிக்க வைத்த யோசனைகளை துரத்தினார்கள். மந்தைகள் ஜிபிஎஸை பின்தொடரும்போது அவர்கள் சொந்த பாதையில் நடந்தார்கள். அது ஈகோ அல்ல, அது ஆக்சிஜன். மச்சியாவல்லி இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்தார். அறை பார்க்கும்போது கூட தயங்காத நபரை இளவரசர்கள் கவனிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
அந்த நபரை குற்ற உணர்ச்சியில் சிக்க வைக்க முடியாது, அவமானப்படுத்தப்பட அல்லது வரிசையில் அழுத்தம் கொடுக்கப்படலாம். அவர் சுவாசிக்க தங்க நட்சத்திரத்திற்காக காத்திருக்கவில்லை. அந்த சுதந்திரம் அமைப்பை கடினப்படுத்துகிறது. அப்ப ஏன் இன்னும் உங்கள் ஓரங்களை மணல் போடுகிறீர்கள்? நீங்கள் மட்டுமே வேடிக்கையாக நினைக்கும் நகைச்சுவையை ஏன் முடக்க வேண்டும்? காலை 3 மணிக்கு உங்களை எழுப்பும் கனவை ஏன் மறைக்க வேண்டும்? ஏனென்றால் யாரோ ஒரு காலத்தில் அது விசித்திரமானது என்று சொன்னார்கள். நீங்கள் அதை நம்பினீர்கள். வாருங்கள், பொறி வழுவழுப்பானது, இயல்பாக இருங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். பாதுகாப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கியூபிக்கிளும் தலையில் தட்டும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைக்குள் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் மறந்து விடுவீர்கள். நீங்கள் கையேட்டில் பொருந்தாத உங்கள் பகுதிகளை மன்னிப்பதை நிறுத்தியவுடன் பவர் தொடங்குகிறது. உங்கள் விசித்திரங்கள் குறைபாடுகள் அல்ல, அவை கைரேகைகள். நீங்கள் மிகவும் சத்தமாக சிரிக்கும் வழி, நீங்கள் சேமிக்கும் சீரற்ற உண்மைகள், வேறு யாரும் பெறாத பிளேலிஸ்ட். அதுதான் உங்கள் பிராண்ட். அதில் சாய்ந்து கொள்ளுங்கள். ஒரு மறுப்பு இல்லாமல் தனது விசித்திரத்தை வைத்திருக்கும் நபரை மக்கள் காந்தப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு ஞான் முடி அல்லது மெகாஃபோன் தேவையில்லை. அமைதியான நம்பிக்கை கடினமாகத் தாக்கும். நீங்கள் விரும்பும் சட்டையை அணியுங்கள், அது வெளியே இருந்தாலும் சரி. மேசையை இடைநிறுத்தச் செய்யும் கருத்தைச் சொல்லுங்கள். கண் உருட்டல்களை பெறக்கூடிய எண்ணெய் விடுங்கள். நீங்கள் ஒத்திகை செய்ததை விட உண்மையை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் பங்கு உயரும். ஒற்றுமை என்பது ஆன்மாவின் மெதுவான தற்கொலை. உண்மைத்தன்மை என்பது டிஃபிபிரிலேட்டர். ஒன்று உங்களை மாற்றக்கூடியதாக வைத்திருக்கிறது, மற்றொன்று உங்களை ஒரே விருப்பமாக ஆக்குகிறது. மச்சியாவல்லி அதை கூர்மையாக வைத்தார். சிறந்தவர்கள் எப்போதும் கூட்டத்திலிருந்து வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்கள் முயற்சிப்பதில்லை, அவர்கள் சுருங்குவதை மறுக்கிறார்கள். உங்கள் வேலை வாழ்க்கையில் கவனிக்கப்படாமல் நழுவுவது அல்ல, உங்கள் வேலை உள்ளே நடந்து காற்றை மாற்றுவது. சராசரி மக்கள் கொந்தளிக்கவும் பாதுகாப்பற்றவர்கள் கிசுகிசுக்கவும் விடுங்கள். தனித்து நிற்க தைரியமான நபர். கூட்டம் இறுதியில் சுற்றுப்பாதையில் செல்லும் நபர். இந்த உறுதிமொழியை இப்போதே கருத்துகளில் விடுங்கள். நான் தனித்து நிற்கிறேன். அதை அர்த்தப்படுத்துங்கள். உங்கள் எதிர்காலத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது போல சொல்லுங்கள். இந்த நொடியிலிருந்து இனி மறைக்க வேண்டியதில்லை. உங்கள் வேறுபாடு ஒரு ஆபத்து அல்ல, அது உங்கள் கிரீடம். விதி 2, எப்போதும் உண்மையைச் சொல்லுங்கள். குழந்தையாக இருந்ததிலிருந்து அவர்கள் உங்களிடம் சொன்னார்கள், எப்போதும் உண்மையைச் சொல்லுங்கள். நேர்மை தூய்மையானது. நேர்மை உங்களை ஒரு நல்ல நபராக ஆக்குகிறது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் குறிப்பிடாதது இங்கே. தூய நேர்மை சக்தி வாய்ந்த மனிதனை அழிக்கிறது. உண்மை கெட்டது என்பதால் அல்ல. எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவது உங்களை கணிக்கக்கூடியதாக ஆக்குகிறது. வெளிப்படுத்தப்பட்டது மற்றும் கட்டுப்படுத்த எளிதானது. உண்மையான உலகில் வடிகட்டியில்லாமல் பேசும் மனிதன் நெம்புகோலை இழக்கும் மனிதன். அவர் செயல்படுவதற்கு முன்பு தனது திட்டங்களை காட்டுகிறார். அவர் அவற்றை புரிந்து கொள்வதற்கு முன்பு தனது பயங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் தனது நோக்கங்களை முதிர்ச்சியடைவதற்கு முன் வெளிப்படுத்துகிறார். மேலும் சமூகம் அவர்கள் உங்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு உண்மையையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறது. மக்கள் தீவிர நேர்மையை மதிப்பதில்லை. அவர்கள் அதை சுரண்டுகிறார்கள், அதை ஆயுதமாக்குகிறார்கள். அவர்கள் அதை திருகுகிறார்கள், அதை தீர்ப்பளிக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கிசுகிசுக்கிறார்கள். அவர்கள் உங்களை ஒரு பெட்டியில் வைக்க அதை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் உடைக்க முடியாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிகப்படியாக பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் சக்தியை சரணடைகிறீர்கள். ஏனென்றால் அதிகாரம் நீங்கள் சொல்வதில் இல்லை, நீங்கள் சொல்ல மறுப்பதில் அதிகாரம் உள்ளது. மச்சியாவல்லி இதை முழுமையாக புரிந்து கொண்டார். ஒரு ஆட்சியாளர் நேர்மையாகத் தோன்ற வேண்டும் என்று அவர் எழுதினார். ஆனால் எல்லாவற்றையும் ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். உண்மை ஒரு கருவி, கட்டளை அல்ல என்று அவர் நம்பினார். ஏனென்றால் மக்கள் உங்கள் நோக்கங்களை அறிந்தவுடன் அவர்கள் உங்கள் பாதையை தடுக்க முடியும். மக்கள் உங்கள் பலவீனங்களை அறிந்தவுடன் அவர்கள் உங்கள் ஆவியை உடைக்க முடியும். மக்கள் உங்கள் கனவுகளை அறிந்தவுடன் அவர்கள் உங்கள் எதிர்காலத்தை நாசமாக்க முடியும். மௌனத்தில் நீங்கள் தொட முடியாதவர்கள், இரகசியத்தில் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். கட்டுப்படுத்தப்பட்ட உண்மையில் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் பொய் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது வெளிப்படுத்தப்படுகிறது,
எது மறைக்கப்படுகிறது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நோக்கத்துடன் பேசுதல், உணர்ச்சியுடன் அல்ல. துல்லியத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், தூண்டுதலாக அல்ல. அனைவரும் உங்கள் மனநிலையை அறிய தகுதியற்றவர்கள். உங்கள் போராட்டத்திற்கு அனைவரும் தகுதியற்றவர்கள். அனைவரும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றாமல் உங்கள் உண்மையை கையாள முடியாது. ஞானி உண்மையை பயன்படுத்துகிறார். ஒரு உத்திவாதி கத்தியை பயன்படுத்துவது போல கவனமாக, துல்லியமாக அவருடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தும்போது மட்டுமே. யாராவது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் நிறுத்துங்கள். யோசி, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதற்கு பதிலளிப்பது எனக்கு பயனளிக்குமா? அது என்னை பாதுகாக்குமா? அது என்னை பலவீனப்படுத்துமா? அது மற்ற நபருக்கு சக்தியை கொடுக்குமா? வலுவான மனிதன் எல்லாவற்றையும் சொல்லும் மனிதன் அல்ல. வலுவான மனிதன் என்ன வைக்க வேண்டும் என்று அறிந்த மனிதன். சமூகம் உங்களை வெளிப்படையாக விரும்புகிறது, ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை உங்களை எளிதில் கையாளுகிறது. ஆனால் மர்மம் ஈர்ப்பை உருவாக்குகிறது. மர்மம் ஆர்வத்தை உருவாக்குகிறது. மர்மம் மரியாதையை உருவாக்குகிறது. அவர்கள் குறைவாக அறிந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் வைத்திருக்கும் அதிகாரம். மச்சியாவெலி ஒருமுறை கூறியது போல், ஒரு ஞானி ஆட்சியாளர் ஒருபோதும் தனது எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது. அந்த வரி மட்டுமே உங்களை குறைத்து மதிப்பிடப்படுவதிலிருந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற முடியும். எனவே இன்றையிலிருந்து உங்கள் உண்மையை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் கதையை வடிவமைக்கவும் உங்கள் மனதை பாதுகாக்கவும் இந்த உறுதிமொழியை கருத்துகளில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மௌனமே சக்தி. விதி 3. எல்லா நேரங்களிலும் பணிவாக இருங்கள். அதிகப்படியான பணிவு உங்களை கண்ணுக்குத் தெரியாததாக்குகிறது. மேலும் கண்ணுக்குத் தெரியாத ஆண்கள் ஒருபோதும் மதிக்கப்படுவதில்லை. ஒரு கவசம், ஆனால் குருட்டுத்தனமாக பயன்படுத்தும்போது அது ஒரு கூண்டாகிறது. மக்கள் தாழ்மையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தாழ்மையாக இருப்பது என்றால் உங்கள் இருப்பை குறைப்பது என்று நினைக்கிறார்கள். உங்கள் திறமையை மறைப்பது, உங்கள் திறன்களை குறைப்பது, நீங்கள் இருப்பதைக் காட்டிலும் குறைவாக இருப்பதாக பாசாங்கு செய்வது. ஆனால் அது தாழ்மை அல்ல, அது சுய அழிப்பு. மற்றும் சுய அழிப்பு அவமரியாதையை உருவாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் மறைப்பதை மக்கள் மதிப்பதில்லை. நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதை மக்கள் பாராட்ட மாட்டார்கள். உங்களிடம் இல்லை என்று பாசாங்கு செய்வதை மக்கள் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா, திறமையானவர்கள் தங்கள் வெளிச்சத்தை குறைக்க வேண்டும் என்று அமைதியாக நம்பும் நபர்கள் உலகில் உள்ளனர். ஏனெனில் உங்கள் பலம் அவர்களின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. உங்கள் வளர்ச்சி அவர்களின் ஆறுதலை அச்சுறுத்துகிறது. உங்கள் நம்பிக்கை அவர்களின் சொந்த பயத்தை நினைவூட்டுகிறது. எனவே அவர்கள் இந்த யோசனையை தள்ளுகிறார்கள். தாழ்மையாக இருங்கள். வலுவாகத் தோன்றாதே. ஏன்? ஏனெனில் தனது அதிகாரத்தை வைத்திருக்கும் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது கடினம். மக்காவெலி இந்த உளவியல் விளையாட்டை புரிந்து கொண்டார். ஒரு ஆட்சியாளர் நல்லவராகத் தோன்ற வேண்டும், ஆனால் தனது மூலோபாய நன்மையை ஒருபோதும் சரணடையக்கூடாது என்று அவர் எழுதினார். தாழ்மை ஒரு முகமூடியாக இருக்கலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். உங்கள் அதிகாரத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் போட்டியாளர்களை ஆயுதமற்றதாக்கும் ஒரு வழி. உண்மையான தாழ்மை பலவீனமாக நடிப்பது அல்ல. உண்மையான தாழ்மை உங்கள் மதிப்பு உங்களுக்குத் தெரிந்தாலும் உறுதியாக இருப்பது. அது உங்கள் பலத்தை அறிவது, ஆனால் பெருமை பேசக்கூடாது. அதிகாரம் இருப்பது, ஆனால் அதை தேய்க்க வேண்டிய அவசியமில்லை. அது ஆணவமில்லாமல் நம்பிக்கையை காட்டுவது. ஆனால் சமூகம் தாழ்மையை தீவிர நிலைக்கு, நீங்கள் மறைந்து போகும் அளவுக்கு விரும்புகிறது. உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் மதிப்பை காட்டவில்லை என்றால் மற்றவர்கள் உங்களுக்காக உங்கள் மதிப்பை வரையறுப்பார்கள். உங்கள் திறன்களை நீங்கள் உரிமை கோரவில்லை என்றால் மற்றவர்கள் உங்கள் வாய்ப்புகளை உரிமை கோருவார்கள். நீங்கள் உயரமாக நிற்கவில்லை என்றால் மற்றவர்கள் உங்கள் மீது நிற்பார்கள். உங்கள் மகத்துவத்தை நீங்கள் கத்த வேண்டியதில்லை. அதை மறைப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும். நேராக நில், தெளிவாகப் பேசுங்கள். உங்கள் வளர்ச்சியை வைத்திருங்கள். உங்கள் திறமைகளை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பலத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக்ரோஷமாக அல்ல, சத்தமாக அல்ல, ஆனால் நம்பிக்கையுடன். ஏனென்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் உங்கள் மதிப்பை வெளிப்படுத்தும்போது உலகம் வித்தியாசமாக செயல்படுகிறது.
மக்கள் மிகவும் கவனமாக கேட்கிறார்கள். மக்கள் உங்களை மிகவும் தீவிரமாக நடத்துகிறார்கள். மக்கள் உங்களை ஆழமாக மதிக்கிறார்கள். மக்காவெலி ஒருமுறை கூறியது போல், நீங்கள் இரண்டையும் அடைய முடியாவிட்டால் வெறுக்கப்படுவதை விட பயப்படுவது நல்லது. மேலும் பல சூழ்நிலைகளில் குறைத்து மதிப்பிடப்படுவது வெறுக்கப்படுவதை விட மிகவும் ஆபத்தானது. எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். தாழ்மை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. அது உங்கள் பாதைக்கு உதவ வேண்டும். அதை சபிக்கக்கூடாது. அது உங்கள் சக்தியை பாதுகாக்க வேண்டும். அதை புதைக்கக்கூடாது. இப்போது இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். நான் என் மதிப்பைக் கொண்டிருக்கிறேன். விதி 4. எல்லோரிடமும் நன்றாக இருங்கள். உங்கள் சூழலில் உள்ள ஒவ்வொரு நபரை மகிழ்விக்க நீங்கள் முயற்சிக்கும்போது, நீங்கள் மெதுவாக உங்களை அழித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் இதயம் வேண்டாம் என்று சொல்ல விரும்பும் போது, நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை வடிகட்டும் மக்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். அதை ஒருபோதும் மதிக்காதவர்களுக்கு நீங்கள் நேரத்தை வழங்குகிறீர்கள். உங்களை பாதுகாக்காதவர்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். உள்ளே அவமரியாதையின் எடை இருக்கும்போது நீங்கள் சிரிக்கிறீர்கள். மேலும் சமூகம் இதை நல்ல நடத்தை என்று அழைக்கிறது. இல்லை, இது கருணையாக மாறுவேடமிட்ட சுயதுரோகம். மக்கள் எப்போதும் நல்ல மனிதர்களை நேசிப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் நெருக்கமாக கவனியுங்கள். அதே மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அதிகப்படியான நல்ல மனிதனை பயன்படுத்துகிறார்கள். ஏன்? ஏனெனில் நிலையான நல்லது நீங்கள் உங்கள் வரம்புகளை மதிக்கவில்லை என்பதை குறிக்கிறது. இது பயத்தை சமிக்ஞை செய்கிறது. இது பாதுகாப்பின்மையை சமிக்ஞை செய்கிறது. இது ஒப்புதலுக்கான ஆசையை சமிக்ஞை செய்கிறது. அங்கீகாரம் தேவைப்படுவதை விட அவமரியாதையை எதுவும் வேகமாக கொல்லாது. மக்காவெலி இந்த மோதலை மிருகத்தனமான தெளிவுடன் புரிந்து கொண்டார். ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு நல்லவராக இருக்கக்கூடாது என்பதை அறிய வேண்டும் என்று அவர் எழுதினார். நல்லது தவறு என்பதால் அல்ல, ஆனால் நல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், தானாக இருக்கக்கூடாது. நிபந்தனைகள் இல்லாமல் தயவாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு பொம்மையாகிறான். வரம்புகளுடன் தயவாக இருக்கும் ஒரு மனிதன் மதிக்கப்படுகிறான். வலுவில்லாத தன்மை பலவீனம். வரம்புகளுடன் கூடிய நல்ல தன்மை சக்தி. நல்லவராக இருப்பது ஒரு தேர்வாக இருக்க வேண்டும், ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடாது, ஒரு கருவியாக இருக்க வேண்டும், ஆளுமையாக இருக்கக்கூடாது, ஒரு உத்தியாக இருக்க வேண்டும், உயிர் வாழ்வதற்கான ஒரு முறையாக இருக்கக்கூடாது. மக்கள் சங்கடமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கோட்டை வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது புண்படுத்தப்பட்டாலும் உங்கள் மன இடத்தை பாதுகாக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஏமாற்றமடைந்தாலும் அவமரியாதையிலிருந்து விலகிச் செல்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையாவது ஏமாற்றினால், ஏனெனில் நீங்கள் எல்லோருக்கும் பிரியமாக முயற்சிப்பதை நிறுத்தும்போது நீங்கள் உங்களை துரோகம் செய்வதை நிறுத்துகிறீர்கள். சமூகத்தை நீங்கள் உணர வைக்க விரும்பாத முரண்பாடு இங்கே. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லாத தருணம். மக்கள் உங்களை மதிக்கத் தொடங்கும் தருணம். தனது நிலைப்பாட்டை வைத்திருப்பவரை மக்கள் நம்புகிறார்கள். தரநிலைகளை அமைப்பவரை மக்கள் பாராட்டுகிறார்கள். வேண்டாம் என்று சொல்ல பயப்படாத ஒருவரை மக்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் கருணைக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். யார் இல்லையோ ஒருவர் ஒரு கோட்டை கடக்கும்போது நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். யாராவது உங்களை அவமதிக்கும்போது நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். யாராவது பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் பின்வாங்க வேண்டும். நீங்கள் அணுகலை துண்டிக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் மரியாதையை சம்பாதிக்கிறீர்கள். எல்லோரையும் மகிழ்விப்பதன் மூலம் அல்ல, ஆனால் உங்களை பாதுகாப்பதன் மூலம். மக்காவெலி ஒருமுறை கூறியது போல், நேசிக்கப்படுவதை விட பயப்படுவது மிகவும் பாதுகாப்பானது. நீங்கள் இரண்டையும் செய்ய முடியாவிட்டால் உங்களுக்கு பயம் அல்லது கொடுமை தேவையில்லை. உங்களுக்கு உறுதியான தன்மை மட்டுமே தேவை. ஏனெனில் உறுதியான தன்மை இனிமை அல்ல, உலகம் உங்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதை வடிவமைக்கிறது. இப்போது இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். எனது எல்லைகள் முக்கியம். விதி 5. பொறுமையாக இருங்கள், உங்கள் நேரம் வரும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் சரியான தருணத்திற்காக காத்திருக்குமாறு உங்களிடம் கூறப்பட்டது. பொறுமையாக இருங்கள், உங்கள் நேரம் வரும். அவர்கள் சொன்னார்கள், ஆனால் இங்கே யாரும் ஒப்புக்கொள்ளத் துணியாத உண்மை. காத்திருப்பது உங்களை கீழே சிக்க வைக்கிறது. பொறுமை செயலற்ற நிலைக்கு மாறும்போது ஒரு சிறையாக மாறும். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும்போது
யாராவது இறுதியாக உங்கள் முயற்சி, உங்கள் போராட்டங்கள், உங்கள் லட்சியத்தை கவனிப்பார்கள் என்று நம்பி வருடங்கள் நழுவிவிடுகின்றன. ஆனால் உலகம் அமைதியான காத்திருப்பை வெகுமதி அளிக்காது, அது தைரியமான இயக்கத்தை வெகுமதி அளிக்கிறது. பெரும்பாலான ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதி வாய்ப்பு தானாகவே தோன்றும் என்று எதிர்பார்த்து வீணடிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குச் சொல்கிறார்கள், என் வாய்ப்பு ஒரு நாள் வரும். ஆயினும் அந்த வாய்ப்பை உருவாக்கும் செயல்களை அவர்கள் ஒருபோதும் எடுப்பதில்லை. அவர்கள் கணிக்கக்கூடியவர்களாகவும் தயக்கமாகவும் மாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கிடையில் காத்திருக்க மறுப்பவர், முழுமையாகத் தயாராக இல்லாவிட்டாலும் முன்னால் செல்பவர், ஒரு கதவு திறக்கக் காத்திருப்பதற்கு பதிலாக தனது சொந்தக் கதவை உருவாக்குபவர் மக்கள் மதிக்கும் மனிதராக மாறுகிறார். செயல் மரியாதை உருவாக்குகிறது, முன்முயற்சி செல்வாக்கை உருவாக்குகிறது, தைரியம் வாய்ப்பை உருவாக்குகிறது. மக்காவெலி இந்த உளவியல் உண்மையை புரிந்து கொண்டார். தெளிவு மற்றும் அழுத்தம் ஓய்வு அல்ல, அவர் இன்பம் ஆட்சியாளர்களை திசை திருப்புகிறது என்று நம்பினார். மன உறுதியை பலவீனப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் தீர்ப்பை மேகமூட்டுகிறது. இதற்கிடையில் நோக்கம் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்துகிறது மற்றும் செல்வாக்கை உயர்த்துகிறது. எனவே சமூகம் உங்களுக்கு சந்தோஷமாக இருங்கள் என்று கூறும்போது அவர்கள் உண்மையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதிகமாக வளர வேண்டாம், எதையும் சவால் செய்யாதீர்கள். மிக தூரம் உயர வேண்டாம், நிர்வகிக்கக்கூடியதாக இருங்கள். ஏனென்றால் நோக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு மனிதன் கணிக்க முடியாதவன் ஆகிறான். சௌகரியமற்றதை ஏற்றுக்கொண்ட ஒருவன் கூட்டத்தை விட வலிமையாகிறான். இன்பத்தால் கட்டுப்படுத்தப்படாத ஒருவனை சமூகம் கட்டுப்படுத்த முடியாது. பெரும்பாலான மக்கள் அறியாத உண்மை இங்கே. வளர்ச்சியின் ஒரு பக்க விளைவாக மகிழ்ச்சி இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றாக உணரமாட்டீர்கள். நீங்கள் அப்படி நினைக்கவில்லை. வாழ்க்கை உங்களுக்கு புயல், இழப்புகள், ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்களை கொண்டு வரும். உங்கள் அடையாளம் மகிழ்ச்சியை பொறுத்திருந்தால் ஒவ்வொரு புயலும் உங்களை உடைக்கும். ஆனால் உங்கள் அடையாளம் நோக்கத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு புயலும் உங்களை பலப்படுத்துகிறது. இன்பம் மங்குகிறது, நோக்கம் பெருக்கப்படுகிறது, மகிழ்ச்சி மாறுகிறது, குணம் அப்படியே இருக்கிறது. ஏதாவது அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு ஒழுக்கம், ஒரு பணி, ஒரு மரபு, உங்களை நீங்களே வலுவான பதிப்பு. அந்த பாதையில் நீங்கள் அதை துரத்தாமல் மகிழ்ச்சி இயல்பாகவே தோன்றும். மச்சியவெல்லி ஒருமுறை சொன்னது போல், இன்பத்தை மட்டும் தேடும் ஒருவன் தனது பலத்தை இழக்கிறான், சக்தியில்லாமல் மரியாதை இல்லை. எனவே நன்றாக உணர வாழாதீர்கள். மரியாதைக்கும் நிலையான கவனம் செலுத்தும் மீள்தன்மை கொண்ட மற்றும் உந்துதல் கொண்ட ஒருவராக மாறுவதற்கு வாழுங்கள். இப்போது இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். இன்பத்தை விட நோக்கம். விதி எண் 8. எப்போதும் மன்னித்து மறந்துவிடுங்கள். அவர்கள் உங்களுக்குச் சொன்னார்கள், மன்னித்து மறந்துவிடுங்கள், நகர்ந்து செல்லுங்கள், பெரிய மனிதராக இருங்கள். புனிதமாகத் தெரிகிறது, உன்னதமாகத் தெரிகிறது. ஆனால் இங்கே இருண்ட உண்மை. வரம்புகள் இல்லாத உடனடி மன்னிப்பு உங்களை ஞானமடையச் செய்யாது, அது உங்களை மீண்டும் காயப்படுத்த எளிதாக்குகிறது. எந்த விளைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் மன்னிக்கும்போது நீங்கள் ஒரு மனித குத்துச்சண்டை பையாக மாறுகிறீர்கள். பை, இலவச ஊஞ்சல்கள் இல்லை. ரெஃப். மக்கள் நினைவாற்றல் இல்லாத கதவு விரிப்புகளை மதிப்பதில்லை. அவர்கள் அடியை நினைவில் வைத்திருப்பவரை மதிக்கிறார்கள். வடிவத்தை ஆராய்கிறது. பிறகு மக்கள் எவ்வளவு அருகில் நிற்க அனுமதிக்கிறார்கள் என்பதை மாற்றுகிறது. எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்கள், எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த எச்சரிக்கை அறிகுறிகளை அழிக்கிறீர்கள். உங்கள் மனதில் உள்ள அந்த வடுக்கள் அவை அலங்காரங்கள் அல்ல. அவை தரவு, அவை கற்பிக்கின்றன, அவை எச்சரிக்கின்றன, அவை பாதுகாக்கின்றன. வலிமை இல்லாத நிலையில் மக்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்த முறையில் நகர்கிறார்கள் என்று பாருங்கள். நாடகமின்றி எல்லைகளுடன். பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத சக வீரர்களை ஜோர்டான் மகிழ்விக்கவில்லை. அவர் உணர்ச்சிபூர்வமான அணுகலை துண்டித்து தரத்தை உயர்த்தினார். ஓப்ரா விஷ ஊழியர்களை வைத்திருக்கவில்லை. அவள் அவர்களின் அணுகலை தனது இடத்திற்கும் தனது தளத்திற்கும் நீக்கினாள். 7 இலக்க நிறுவனத்துடன் உங்கள் வழிகாட்டி. அவருக்கு குறைவாக பணம் கொடுத்த வாடிக்கையாளரை அவர் தாக்கவில்லை.
அவர் மீண்டும் அவர்களுடன் ஒருபோதும் வேலை செய்யவில்லை. அவருடைய நற்பெயர் வலுவாக மாறியது. அது பழிவாங்குதல் அல்ல, அது நினைவகத்துடன் கூடிய சுயமரியாதை. நினைவகம் வெறுப்பு அல்ல, அது உத்தி. நினைவாற்றல் இழப்பு சுய நீக்கம். மாக்கியவல்லி இதை நாடு கடத்தலில் தெளிவாக பார்த்தார். ஒவ்வொரு துரோகத்தையும் மன்னிக்கும் ஒரு இளவரசன் அடுத்தவரை அழைக்கிறார். அவர்களை காயப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அவர்களுடன் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை மாற்றவும் என்று அவர் கூறினார். உங்கள் நிலையை வலுப்படுத்தும்போது மன்னித்து விடுங்கள். உங்களை காயப்படுத்துவது எந்த விலையும் இல்லை என்பதை மக்கள் கற்பிக்கும்போது ஒருபோதும் இல்லை. எனவே உங்களை கடித்த பாம்பை இன்னும் ஏன் கட்டியணைக்கிறீர்கள்? ஏற்கனவே அதை மதிக்கவில்லை என்று உங்களுக்கு காட்டிய நபருக்கு ஏன் முழு நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும்? உங்கள் மனம் நிச்சயமாக ஏதோ நடந்ததை அலறும்போது ஏன் எதுவும் நடக்காதது போல் நடிக்க வேண்டும்? பொறி மென்மையாகவும் பளபளப்பாகவும் உள்ளது. மன்னித்து விடுங்கள். நீங்கள் குருடராக இல்லாமல் இலவசமாக இருக்கிறீர்கள். சரி செய்தல் இல்லாமல் மன்னிப்பு உங்களை மீண்டும் அதே காயத்திற்கு கிடைக்கச் செய்கிறது. உண்மையான சுதந்திரம் இப்படித்தான் ஒலிக்கிறது. அந்த கடன் குறிக்கப்பட்டுள்ளது. நான் உங்களை தாக்கவில்லை. நான் உங்களுக்கு அதே அணுகலை தரவில்லை. உங்களுக்கு பழிவாங்குதல் தேவையில்லை. யாரையும் கெடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நாடகம், துன்புறுத்தல் அல்லது தீங்கு தேவையில்லை. உங்களுக்கு வோல்டுகள் தேவை. யார் நெருக்கமாக வருகிறார்கள், யார் கதவில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். யார் முழுமையாக சுவர்களுக்கு வெளியே இருக்கிறார்கள். உங்கள் இதயம் கோபத்தில் அழுகாமல் இருக்க மன்னித்து விடுங்கள். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பாடத்தை மறக்காதீர்கள். நினைவில் வைக்க வேண்டிய ஒவ்வொரு சிறு விஷயமும் தாக்குவதற்கான காரணம் அல்ல. தாக்குதல். இது உங்கள் உளவியல் கோட்டையில் ஒரு செங்கல். மாக்கியவெல்லியின் கருத்து எளிமையானது. எல்லைகளை சரி செய்யாமல் ஒவ்வொரு குற்றத்தையும் அழிக்கும் ஒரு ஆட்சியாளர் இறுதியில் தனது அதிகாரத்தை அழிக்கிறார். எனவே உங்கள் மனதை சுத்தம் செய்ய மன்னியுங்கள். உங்கள் உயிரை காப்பாற்ற நினைவில் கொள்ளுங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான சக்தி அமைதியானது, கட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் வன்முறையற்றது. அது கத்தாது, அது துரத்தாது, அது வெறுமனே நினைவில் வைத்து பின்வாங்குகிறது. விதி 9. ஒருபோதும் சுயநலமாக இருக்காதீர்கள். எப்போதும் மற்றவர்களை முதன்மைப்படுத்துங்கள். எப்போதும் மற்றவர்களை முதன்மைப்படுத்துங்கள். தன்னலமற்றவராக இருங்கள். மற்றவர்களுக்காக உங்கள் தேவைகளை தியாகம் செய்யுங்கள். இது உன்னதமாகத் தெரிகிறது, இது ஒழுக்கமானதாகத் தெரிகிறது. ஆனால் இங்கே மறைந்திருக்கும் உண்மை அவர்கள் உங்களுக்குச் சொல்வதில்லை. நாள்பட்ட சுய தியாகம் மரியாதையை அளிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்வைக்கும்போது நீங்கள் மக்களை உங்களை மதிக்காதபடி பயிற்றுவிக்கிறீர்கள். உங்கள் நேரம், ஆற்றல் மற்றும் கவனம் வரம்பற்றவை என்று அவர்களுக்கு கற்பிக்கிறீர்கள். உங்கள் தேவைகள் இரண்டாம் பட்சமானவை. உங்கள் வரம்புகள் பொருத்தமற்றவை. உங்கள் இருப்பு உத்தரவாதமானது என்ற எதிர்பார்ப்பை உருவாக்குகிறீர்கள். அடுத்து என்ன நடக்கிறது என்பது இங்கே. மக்கள் உங்களை கவனிப்பதை நிறுத்துகிறார்கள். மக்கள் உங்களை பாராட்டுவதை நிறுத்துகிறார்கள். உங்களை கடப்பதற்கான விளைவுகளுக்கு மக்கள் பயப்படுவதை நிறுத்துகிறார்கள். உங்கள் தாராள மனப்பான்மை கண்ணுக்குத் தெரியாமல் போகிறது. உங்கள் இரக்கம் பலவீனமாகிறது. எல்லைகள் இல்லாத தன்னலமின்மை அதிகாரத்தின் அமைதியான கொலையாளி. இதை மாக்கியவெல்லி தெளிவாக புரிந்து கொண்டார். உறவுகள் சுருக்கமான ஒழுக்கத்தின் அடிப்படையில் அல்ல, ஆர்வத்தின் அடிப்படையில் அமைந்திருப்பதை அவர் கவனித்தார். எதிர்பார்ப்பு இல்லாமல் முடிவில்லாமல் கொடுப்பவர்களுக்கு மக்கள் உள்ளார்ந்த மரியாதை காட்டுவதில்லை. தங்கள் மதிப்பை அறிந்தவர்களுக்கும் அதை சமரசம் செய்ய மறுப்பவர்களுக்கும் அவர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள். உண்மையான சக்தி மூலோபாய தாராளத்தில் உள்ளது. அது ஒரு நோக்கத்திற்கு உதவும்போது கொடுப்பது, உங்களை பாதுகாக்கும்போது நிறுத்துவது மற்றும் மற்றவரின் ஆறுதலுக்காக ஒருபோதும் உங்கள் மையத்தை தியாகம் செய்யாதீர்கள். ஏனென்றால் மக்கள் உங்கள் செயல்களுக்கு வரம்புகள் உள்ளன, உங்கள் முடிவுகளுக்கு எடை உண்டு மற்றும் உங்கள் விசுவாசம் நிபந்தனையானது என்பதை உணரும்போது மரியாதை பிறக்கிறது. இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். எப்போதும் ஆம் என்று சொல்பவர் செல்வாக்கை இழக்கிறார். மற்றவர்களுடன் எப்போதும் உடன்படுபவர் தங்கள் அடையாளத்தை இழக்கிறார். தொடர்ந்து தங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை தியாகம் செய்பவர் தங்கள் சொந்த வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறார்.
சுயநலமாக இருப்பது தீமை அல்ல, இது சுய பாதுகாப்பு. உங்கள் முதல் பொறுப்பு உங்களுக்கே என்பது புரிந்துணர்வு. நீங்கள் தீர்ந்து போனாலும், கவனிக்கப்படாமலோ அல்லது அவமதிக்கப்பட்டாலோ நீங்கள் திறம்பட பணியாற்ற முடியாது என்பது புரிந்துணர்வு. இந்த விதியை மாஸ்டர் செய்பவர் தாராளமாக கொடுக்கிறார், ஆனால் அது அவரது முன்னுரிமைகளுக்கு ஏற்ப இருக்கும்போது மட்டுமே. அவர் எல்லைகளை அமைப்பதற்கு பயப்படுவதில்லை, தனது தேவைகளை முதலில் வைப்பதற்கு தயங்குவதில்லை. தன்னைத்தானே மதிப்பதில் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார். தங்களை முதலில் மதிக்கும் நபர்களை மக்கள் உள்ளுணர்வாக மதிக்கிறார்கள். உங்கள் செயல்கள் உங்களுக்கு தரநிலைகள் உள்ளன என்றும், உங்கள் கவனம் விலை மதிப்பற்றது என்றும், உங்கள் வரம்புகள் பேச்சுவார்த்தைக்குரியவை அல்ல என்றும் சமிக்ஞை செய்யும்போது, உலகம் உங்களைப் பொறுத்தவரை எல்லைகள் அதிகாரமாக மாறும், சுயமரியாதை செல்வாக்காக மாறும். மூலோபாய தாராள மனப்பான்மை மற்றவர்களிடமிருந்து விசுவாசமாகிறது. மாக்கியவெல்லி ஒருமுறை கூறியது போல், சார்பு அல்ல. ஒருவன் கீழ்ப்படிய விரும்பினால் சக்தியால் மட்டுமல்ல, இருப்பு மற்றும் புரிதலுடனும் எவ்வாறு கட்டளையிடுவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விவேகமில்லாத சுயத்தியாகம் இருப்பு மற்றும் புரிதலை அழிக்கிறது. இன்று முதல் சிந்திக்காமல் முடிவில்லாமல் கொடுப்பதை நிறுத்துங்கள். மற்றவர்களை உங்கள் மதிப்பை வரையறுக்க விடாதீர்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாக்கவும், உங்கள் நேரத்தை பாதுகாக்கவும், உங்கள் முன்னுரிமைகளை மதிக்கவும். இப்போது இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். நான் முதலில் என்னை மதிக்கிறேன். விதி 10. பாதுகாப்பாக விளையாடுங்கள். ஆபத்து எடுக்க வேண்டாம். சமூகம் அதை மெதுவாக மீண்டும் மீண்டும் கிசுகிசுக்கிறது. கவனமாக இருங்கள், அதிக ஆபத்தை எடுக்க வேண்டாம். பாதுகாப்பாக விளையாடுங்கள், யதார்த்தமாக இருங்கள். அவர்கள் அதை ஞானம், எச்சரிக்கை, விவேகம் என பேக்கேஜ் செய்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பாதுகாப்பாக விளையாடுவது இருளுக்குச் செல்லும் மிக வேகமான வழி. நீங்கள் ஆபத்தை தவிர்த்தால் நீங்கள் கண்ணுக்குத் தெரியாமல் இருப்பீர்கள். நீங்கள் சிறியதாகவே இருப்பீர்கள், கூட்டத்தில் கலந்து விடுவீர்கள், கவனிக்கப்படாமல் மற்றும் குறிப்பிடத்தக்கதாக இருக்க மாட்டீர்கள். நிழலில் பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கு உலகம் வெகுமதி அளிக்காது. இது தைரியமானவர்களுக்கும் துணிச்சலானவர்களுக்கும் நிச்சயமற்ற தன்மைக்குள் நுழைய விரும்புபவர்களுக்கும் வெகுமதி அளிக்கிறது. பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பையும் உயிர் வாழ்வையும் குழப்புகிறார்கள். ஆபத்தை தவிர்ப்பது ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் வளர்ச்சி இல்லாத ஸ்திரத்தன்மை தேக்கமாகும். வெளியே வளர்ச்சி தேக்கம், மேலும் தேக்கம் செல்வாக்கின் மரணம். வாய்ப்பு மற்றும் மரியாதை. ஆபத்து பொறுப்பற்றது அல்ல. ஆபத்து என்பது வெகுமதியை துரத்துவதில் நுண்ணறிவு நடவடிக்கை. இது கணக்கிடப்பட்ட தைரியம். பெரும்பான்மையினர் பின்வாங்கும்போது அது முன்னோக்கி நகர்கிறது. விளைவுகளை அறிந்து, ஆனால் பயத்தால் முடங்க மறுக்கிறது. வரலாற்றைப் பாருங்கள். மிக சக்திவாய்ந்த நபர்கள் ஒருபோதும் எச்சரிக்கையாக இருந்ததில்லை. மற்றவர்களை பயமுறுத்திய முடிவுகளை எடுத்தவர்களே அவர்கள். அனைவரும் தயங்கியபோது அவர்கள் நகர்ந்தனர். வசதியானவர்கள் பின்வாங்கிய போது அவர்கள் செயல்பட்டார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் மற்றவர்கள் கனவு கண்டதை அவர்கள் உரிமை கோரினர். மாக்கியவல்லி இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டார். அதிர்ஷ்டம் தைரியமானவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று அவர் எழுதினார். கூச்ச சுபாவமுள்ளவர்கள் அல்ல. வாய்ப்புகள் அரிதாகவே காத்திருக்கின்றன. அவை கைப்பற்றப்படுகின்றன, திருடப்படுகின்றன அல்லது முற்றிலும் தவறவிடப்படுகின்றன. ஆபத்தை ஏற்க மறுக்கும் ஒரு மனிதன் ஒருபோதும் தனது தலைவிதியை கட்டுப்படுத்த மாட்டான். அவன் அதற்காக காத்திருக்கிறான். காத்திருப்பது இழப்பது. ஆபத்து நற்பெயரையும் வரையறுக்கிறது. புத்திசாலித்தனமான வாய்ப்புகளை எடுக்கும் ஒரு மனிதன் தீர்க்கமானவனாகவும் நம்பிக்கையுடனும் வலிமையாகவும் தோன்றுகிறான். பாதுகாப்பாக விளையாடும் ஒரு மனிதன் தீர்மானமற்றவனாகத் தோன்றுகிறான். பலவீனமாகவும் மறக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. துணிச்சலானவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள், ஏனெனில் தைரியம் மாஸ்டரி, தைரியம் மற்றும் பார்வையை குறிக்கிறது. ஆனால் பெரும்பாலானோர் கவனிக்காத நுட்பம் இங்கே உள்ளது. கணக்கிடப்பட்ட ஆபத்து சூதாட்டம் அல்ல. இது தயாரிப்பு, முன்னறிதல் மற்றும் உத்தி. நீங்கள் நிலப்பரப்பை ஆராய்கிறீர்கள், சாத்தியமான முடிவுகளை அளவிடுகிறீர்கள். நீங்கள் விளைவுகளை எடை போடுகிறீர்கள், பின்னர் நீங்கள் உறுதியாக செயல்படுகிறீர்கள். அதுவே சக்திக்கும் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம். பாதுகாப்பு வசதியானது,
ஆபத்து மாற்றியமைக்கக்கூடியது. பாதுகாப்பு கடந்த காலத்தை பாதுகாக்கிறது. ஆபத்து எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உலகம் தைரியமானவர்களை நினைவில் கொள்கிறது. அது எச்சரிக்கையானவர்களை மறந்துவிடுகிறது. புத்திசாலித்தனமான ஆபத்துகளை எடுப்பவர்கள் லெஜெண்ட் ஆகிறார்கள். அவற்றை தவிர்ப்பவர்கள் பொருத்தமற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். மாக்கியவல்லி ஒருமுறை கூறியது போல், கீழ்ப்படிய விரும்புகிறவன் வாய்ப்புகள் மறைவதற்குள் அவற்றை எவ்வாறு கைப்பற்றுவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு ஒருபோதும் 2 முறை தட்டாது. இன்று முதல் பயம் உங்கள் விருப்பங்களை தீர்மானிக்க விடாதீர்கள். உத்தியுடன் செயல்படுங்கள். தைரியமாக முன்னேறுங்கள். உங்கள் விதியை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் நற்பெயர், உங்கள் செல்வாக்கு மற்றும் உங்கள் சக்தி அதைச் சார்ந்துள்ளது. இப்போது இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். நான் செயல்படத் துணிகிறேன். சமூகம் மறைக்கும் உண்மையை நீங்கள் இப்போது வெளிப்படுத்தியுள்ளீர்கள். அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதிகள். நன்றாக இருங்கள். பணிவாக இருங்கள். பொறுமையாக இருங்கள். எப்போதும் பாதுகாப்பாக விளையாடுங்கள். உங்களை வலுப்படுத்துவதற்காக ஒருபோதும் வடிவமைக்கப்படவில்லை. அவை உங்களை நிர்வகிக்கக்கூடியதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் கட்டுப்படுத்த எளிதானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் இப்போது மறுபக்கத்தை பார்க்கிறீர்கள். சக்தி மற்றும் மரியாதை வழங்கப்படுவதில்லை. அவை எடுக்கப்படுகின்றன. அவை உத்தி, செயல் மற்றும் சுய தேர்ச்சி மூலம் சம்பாதிக்கப்படுகின்றன. அவை தங்களை பலவீனப்படுத்தும் விதிகளை கண்மூடித்தனமாக பின்பற்ற மறுக்கும் ஆண்களால் உரிமை கோரப்படுகின்றன. அவர்கள் விளையாட்டை புரிந்து கொள்பவர்களால் உரிமை கோரப்படுகிறார்கள். மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த விதி உங்கள் சக்தியை அமைதியாக திருடிவிட்டது? எந்த விதி நீங்கள் தகுதியான மரியாதையை அமைதியாக கொன்றுவிட்டது? பதில்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. மாற வேண்டிய தெரிவு முற்றிலும் உங்களுடையது. நாம் ஆராய்ந்த 10 ஆபத்தான விதிகள் தீமை அல்ல, அவை கருவிகள். அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நேர்மை, பணிவு, பொறுமை, கருணை, விசுவாசம் மற்றும் செயல், அவற்றை தானாக அல்லாமல் உத்தியாக பயன்படுத்துங்கள். சமூகத்தின் ஒவ்வொரு பலவீனத்தையும் பலமாக மாற்றவும். ஒவ்வொரு கட்டுப்பாட்டையும் ஒரு இலாபமாக மாற்றவும். ஒவ்வொரு கட்டுப்பாட்டையும் ஒரு வாய்ப்பாக மாற்றவும். நினைவில் கொள்ளுங்கள், அதிகாரம் என்பது பணம், செல்வாக்கு அல்லது திறமை மட்டுமல்ல. அது உணர்தல், நேரம் மற்றும் கட்டுப்பாடு பற்றியது. மற்றவர்கள் தயங்கும்போது நகரும் மனிதனைப் பற்றியது. மற்றவர்கள் அமைதியாக இருக்கும்போது பேசுபவன். மற்றவர்கள் காத்திருக்கும்போது செயல்படுபவன் பற்றியது. அது அணுக முடியாதவராகவும் மதிக்கப்படுபவராகவும் உத்தியாக தாக்க முடியாதவராகவும் மாறுவது பற்றியது. இந்த வீடியோ உங்களுக்காக பாதுகாப்பு மற்றும் நாகரீகத்தின் மாயையை உடைத்திருந்தால், வீடியோவைப் போல செயல்படுங்கள். நீங்கள் பெற்ற அறிவை கௌரவிக்க வீடியோவைப் போல. புறக்கணிக்கப்பட்ட, குறைத்து மதிப்பிடப்பட்ட அல்லது சக்தியற்றதாக உணரும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு குழு சேரவும். நன்றாக உணர விரும்புபவர்கள் மட்டுமல்ல, சக்தி வாய்ந்தவர்களாகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் மாற விரும்புபவர்களின் வட்டத்துடன் சேருங்கள். அதை முத்திரையிட இந்த உறுதிமொழியை கருத்துகளில் எழுதுங்கள். நான் என் விதியை கட்டுப்படுத்துகிறேன். சமூகத்தின் விதிகள் இனி உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் இனி கண்ணுக்கு தெரியாதவராக இல்லை. நீங்கள் உத்திபூர்வமாக இருக்கிறீர்கள். மதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஒரு மூலோபாய மரியாதை உடையவர். உலகம் கவனிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.